ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஊருக்கு வந்திருந்தோங்க. அப்போ அப்பா வீட்டில் டேமில் போயிட்டு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தார். இந்த மீன் பார்த்திங்கன்னா கட்லா மீனுங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாங்க. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா பெரிய மீனுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்பா க்ளீன் பண்ணவும் குழந்தைங்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றி அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மீன் க்ளீன் பண்ணியாச்சுங்க. அந்த சைடில் இருக்கிற அந்த வாலெல்லாம் கட் பண்ணிவிட்டு மீனை பீஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா பெரிய மீனாக இருந்ததுனால, அதுவும் டேமில் வளர்த்த மீனுங்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மீனோட குழம்புமே. நாங்கள் மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தலையை மட்டும் சேர்த்துட்டு குழம்பு செஞ்சுருந்தோம். மீதியெல்லாம் பொரிச்சிருட்டோம். இது உள்ளாவே மொத்தமாக இவ்வளோ தாங்க இருந்தது. இவ்வளோ தான் வேஸ்ட் போச்சு. இனிமேல் இருக்கிறது எல்லாமே குழம்புக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க. என்ன இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குகிற மீனோட இந்த மாதிரி நேரில் பிடிக்கிற மீன் நம்ம வாங்கி சமைச்சோம்னாக்க அதோட டேஸ்ட்டே தனிங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் மீன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மீனை கட் பண்ணிக்கிட்டு மீனை கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், மீன் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுறாரு எங்கள் அப்பா. இது பொரிக்கிறதுக்காக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா முள் இல்லை, அதனால் சிக்கன் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், மீன் கட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ குழம்பு செய்யலாங்க. அதுக்கு ஒரு வானல் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் 3 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 6 மீடியம் சைஸு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கழுவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம், பூண்டு, இந்த தக்காளி இது 3ம் நல்லா வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. மீன் குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சேர்த்துட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 2/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மொத்தமாக சேர்த்துன மசாலாவே இவ்வளோதாங்க. இதுவே குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுவும் அலசி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டுட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய கொய்யாக்காய் சைஸு அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த புளியை கரைச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு புளி. இப்போ இதை கரைச்சிட்டு இந்த புளி தண்ணியை நம்ம அந்த குழம்புலேயே சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் பாருங்கள். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு
அதுக்கப்புறமா மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா மீன் வந்து சேர்த்துக்கோங்க. குழம்புல பார்த்திங்கன்னா நான் அந்த தலைப்பகுதியை மட்டும்தாங்க போட்டு குழம்பு வச்சுருந்தேன். கூடவே ஒரு உடம்பு பீஸையும் போட்டிருந்தேன். குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நான் மீன் சேர்த்துட்டு ஒரு 7 நிமிஷம் தாங்க வேக வச்சுருந்தேன். கரெக்டாக இருந்தது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வேக வச்சோம்னாக்கா மீன் வந்து நல்லா குழஞ்சி போயிடும். 7 நிமிஷம் இருந்தது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு வந்து ஆற வச்சிடலாங்க. குழம்பு ஆறினதுக்கப்புறமா நான் காட்டுறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.